சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு வான வேடிக்கைகளை நிகழ்த்தியும் கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்தும் கட்சி நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். கொரோனா ஊரடங்கு போன்ற பாதிப்புகள் ஏற்படாத போதும் திமுக அரசு அனைத்து வரிகளையும் உயர்த்திவிட்டதாக கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திமுக ஆட்சிக்கு 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. 5 வருஷத்துல 5 முறை கரண்ட் பில் ஏற்றிருக்காங்க. கரண்ட் பில் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 100 யூனிட் மின்சாரத்தை அம்மா கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ளேயே ஒரு குண்டு பல்பு ஒரு டியூப் லைட் இருந்தா அந்த 100 யூனிட்டுக்குள்ளேயே முடிஞ்சவங்க கரண்ட் பில்லே வராது. அதே மாதிரி வந்தா ஒரு 200 ரூபா 300 ரூபா வரும். இன்னைக்கு சராசரி 2000 ரூபா வருது. 2000 ரூபா வந்தவங்களுக்கு 5000 ரூபா 6000 ரூபா வருது. 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்ற கருணாநிதி ஸ்டாலின் ஒரு குடும்பத்துக்கு 50000 ரூபாய் செலவு இழுத்து வச்சிட்டாரு. எல்லா விலையும் கூடி போச்சு. சொத்து வரி கூடி போச்சு, வீட்டு வரி கூடி போச்சு. ஒரு இடத்தை விற்க முடியல கஷ்டத்துக்கு. ஒரு துட்டு இருந்தா ஒரு இடம் வாங்க முடியல. அதுக்கு தனியா லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. வீடு அப்ரூவல் பண்ணோம்னா பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. வீட்டு வரி போடுறதுனாலும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாமே திட்டமிடுதல் ஆகி போச்சு. கம்சன் கமுக்கமா நடக்கல, பகிரங்க ஏலமா விடுறாங்க. இப்படிப்பட்ட திமுக ஆட்சி நமக்கு தேவையா? இந்த ஆட்சியை தூக்கி எறியணும். அண்ணா திமுக ஆட்சி நல்ல ஆட்சி. 10 வருடங்கள் நாங்கள் மந்திரியா இருந்தேன். விலைவாசி கூடிச்சா? கொரோனா வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துச்சு. கொரோனா வந்து சித்ராதுர மக்கள் வீட்டை விட்டு இங்கிட்டு போக முடியாது. நாங்க அங்கிருந்து வர முடியாது. அந்த நேரத்தில் நானும் எஸ்பி டிஎஸ்பி போன்ற காவல்துறை அதிகாரிகள் தான் கார்ல சுத்தணும். எல்லாரும் 1 வருஷம் முடங்கி கிடந்தாங்க. சத்துணம் அம்மா உணவகத்துல சாப்பாடு போட்டோம். ரேஷன் கடையில ஃப்ரீயா அரிசியை கொடுத்தோம். அந்த நேரத்துல மருந்து மாத்திரை கொடுத்து கொரோனாவை கட்டுப்படுத்தணும். அந்த நேரத்துல கூட வீட்டு வரியை கூட்டல, சொத்து வரியை கூட்டல. ஒண்ணுமே இல்லாத நேரத்துல ஸ்டாலின் திமுக அரசு சொத்து வரியை கூட்டியாச்சு. இந்த நிலை நீடித்தால் இனிமேல் வீட்டை விட்டுட்டு போக வேண்டியதா. ஆகவே திமுகவுக்கு ஓட்டு போடாமல் திமுக கூட்டணி கட்சி காங்கிரசுக்கு ஓட்டு போடாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ இப்ப வராரு. அவர் இதுவரைக்கும் எங்கேயும் போனது கிடையாது. ஒரு பத்திரிகை கொடுக்க போனா கூட யாரும் பார்க்க முடியாது. ஒரு பத்திரிகை கொடுக்கையும் பார்க்க முடியாது. நல்லது கெட்டதுக்கு பார்க்க முடியாது. போன் போட்டு எடுக்க மாட்டாரு. இங்க வாங்கணும் பாரு, வைக்கமணிக்கு வாங்கணும்பாங்க. அவங்க எல்லாம் மிட்டா மராஸ்தர்கள், ஆலை அதிபர்கள், அம்பானி வகைராக்கள். அவர்களுக்கு இதயத்துக்கும் இரும்புப்பட்டிக்கு சம்பந்தம் இருக்காது. ஏழைகளுக்காக அவர்கள் கதவு திறக்காது. கேடிஆர் பாலாஜி விட்டு கதவு ஏழைகளுக்காக எப்போதும் திறந்திருக்கும். உங்களுக்காக எப்போதும் உழைக்கக்கூடியவர் நான். ஆகவே எனக்கு இரட்டை சின்னத்தில் முத்திரையிட்டு என்னை சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்யுங்கள். எடப்பாடியாரை ஆட்சியில் அமர்த்துங்கள்.